பேட்டை பராக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம அல்சாமால் தான் வந்திருக்கோம். அங்கே தான் ரெண்டாவது வாட்டி வந்திருக்கோம். பாருங்கள், கடைங்களை பாருங்கள். எப்படி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே, அன்பு ரொம்ப முக்கியம். பேட்டை பராக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட். ஓகே ஓகே பாய். ஸோ நாங்கள்லாம் இன்றைக்கி கார் ஏறி கிளம்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேர், நான், சசி அண்ணா, ரங்கோத்தமன் அண்ணா, நாங்கள் 3 பேரும் கிளம்பி போகிறோம். இப்போ பாருங்கள் சார், இந்த நான் லைட் காட்டுவேனே, லைட்டு போட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியுதா? அது அந்த சைடு தான் போகுது. எங்கள் பில்லா பின்னத்தனுக்கு அப்படியே வண்டி போகுது. அந்த சைடு தான் நல்லா இருக்கல பார்க்க. ஈவினிங் டைம்னால கொஞ்சம் அந்த லைட் இன்னும் ஃபுல்லாக வரல. ஸோ பகலில் வந்துட்டோம். நான் எடிட் பண்ண போனோம், தெரியுது உங்களுக்கு. ஸோ பக்கத்தில் இந்த அல்சலாம் மால் தெரியுதா? இந்த சைடு பக்கத்தில் வந்தாச்சு அல்சலாம் மாலுக்கு. ஸோ காரு போய் அப்படியே யூட்டர்ன் போடும். ஆமாம், யூட்டர்ன் கொஞ்சம் இப்போ டைம் கிட்டத்தட்ட 6:50 ஆயிடுச்சு. லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி அப்படியே போகுது, பார்க்கிங் ஏரியாக்குள்ளே போகுது. பாருங்கள், இன்றைக்கி மாலை 2வது வாட்டி வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி 3 வாட்டி வந்திருக்கு. அப்போல்லாம் வீடியோ எடுத்ததில்லைன்னா யூடியூப்பில் போட்டதில்லை. ஸோ இப்போ போட ஆரம்பித்தாச்சு. எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற அன்புனால தான் போடுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேட்டை பராக்க மறக்காமல் அன்பு கொடுங்க. ஓகே, ஸோ கார் விட்டு இறங்குறோம். இறங்குனதுக்கப்புறம் அப்பப்போ நான் கொஞ்சம் செல்ஃப் வீடியோ என் மூஞ்ச காட்டுவேன். அதை பார்த்துட்டு நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, அது திருஷ்டிக்கோசம் வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கண்ணா. அன்றைக்கி என்ட்ரன்ஸ் வேறு. அன்றைக்கி இந்த கேட் நம்பர் 6 போகிறோம் இப்போ நான். ஸோ உள்ளே போகிறோம். அதுனா 7 காட்டுதா? அது அரபியில் அது 6. ஸோ உள்ளே போகிறோம். ஓகே, பாருங்கள். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ அப்பப்போ என்னோடய அழகான மூஞ்சை காட்டிகிட்டு தான் இருப்பேன். ஸோ கூட்டம் கொஞ்சம் கம்மி. வர இன்னும் கூட்டம் வந்துட்டே இருக்கும். தெரில, நான் என்ட்ரன்ஸுக்கு மேலே தெரில, உள்ளே போனால் தெரியும். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம் உட்காந்து. சரி, போனதுக்கு டிஷர்ட் ஒன்று எடுக்கலாம். ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு டிஷர்ட்டே எடுக்கணும் எனக்கு. அவன் ஊருக்கு போகிறான்னா. ஸோ ஒரு டிஷர்ட் இப்போதைக்கு எடுப்போம் ரூமுக்கு சொல்லிட்டு இருந்தார். சரி, போய் எடுப்போம்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டில் ஏறி மேலே போகிறோம். மேலே போயிட்டு எந்த கடைக்கு போகலாம்? ஸோ ஒரு கடையாக சுற்றுவோம். அதான் பெரிய ஒரு கடைங்க, அவ்வளோ எக்கச்சக்க கடைங்க இருக்குது. சரி, ஒரு கடை ஃபஸ்ட்டு ஒரு கடை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறோம். எந்த கடைக்குள்ளே போகலாம் அப்படியே தேடுறோம். ரேட்டும் செட் ஆகல. அப்போ அன்றைக்கி ஒரு ட்ரெயின் காட்டினப்பா, அன்றைக்கி நின்றுச்சுல. இன்றைக்கி வண்டி ஓடுதுப்பாங்க ட்ரெயின். எவ்வளோ சூப்பராக போகுது. இப்போ லைட்டாக செட் பண்ணிட்டு உள்ளே எல்லாம் உட்காந்துருக்காங்க. பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க. சின்ன பசங்க மட்டும் தான் உட்காருவாங்க. பார்த்தா பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சும்மா நின்றுச்சு. யாரும் பேசஞ்சர் ஏறல. ஏறிப்பாங்க. நான் பாம்பு ஏறல. இப்போ ட்ரெயின் போகுது. ஒரு ரவுண்ட் அடிக்கும். சரி, ஒரு ஷூ கடைக்குள்ளே போய்ட்டு ஷூலாம் என்ன ரேட்டு பார்த்தா நியாயத்துக்கு ரேட் போட்டு வச்சுக்கலாம். ஒரு கடையில் நல்லா ஆஃபர் போடுறான், நல்லா கம்மியாக இருக்குது. ஒரு கடையில் ஹெவியாக இருக்குது ரேட்டு. ஸோ இந்த ஷூலாம் ஹெவி ரேட்டாக இருந்துச்சு. பார்த்தாலே சரி வீடியோவே எடுக்க சொன்னப்பாங்க. கிட்டத்தட்ட அது 175 ரியால், 200 ரியால் கிட்ட வருது. 4000 அந்த ஷூ. சின்ன பசங்க ஷூ அது. ஸோ இந்த ஸ்வீட்ஸ்லாம் பற்றில நம்ம ஊர் கமர்கட்டாயெல்லாம் இருக்குது. இங்கே கமர்கட்டாய் டைப்பு, இஞ்சி மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் அதெல்லாம் விற்கிறேன். அதெல்லாம் இங்கெல்லாம் பெரிய ஸ்நாக்ஸ் போல். சரி, இந்த கடையில் போங்கண்ணா. இந்த ஷர்ட்டும் டிஷர்ட்டும் சேர்த்து சரி எவ்வளோ ரேட்டுக்கு பார்த்தா நல்லா ஏமாத்துறாங்க. ஷர்ட்டுக்கு தனியாக ஒரு ரேட்டாக, டிஷர்ட்டுக்கு தனி ரேட்டாக. ஷர்ட்டு 89, நான் ஒரு 89 ரூபான்னு பார்த்தா ஷர்ட்டு டிஷர்ட் 89 ரூபாவாம். அப்புறம் ஷர்ட்டு ஒரு 175 ரூபா. கிட்டத்தட்ட 250, 300 ரூபா கிட்ட வருது. 2 தனித்தனியாக பில்லு. எப்படி ஏமாத்துறது எல்லாம் உட்காந்து. நம்ம அப்படியேப்பா ஒரு 89 நினச்சி வாங்கியிருப்போம். பார்த்தா அதுக்கப்புறம் தான் நல்லா நோண்டி பார்த்தா அது தனியாக இன்னொரு டேக் ஒன்று போடுறோம். சரி, அப்படியே எல்லாத்தையும் வரும். நல்லாயிருக்கு. ஷர்ட்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா எல்லாம் நம்ம ஊர் சேர்ந்த இந்தியா எல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு ஷர்ட் தானே. இந்தியா, பங்களாதேஷு, இந்தோனேஷியா எல்லா நாட்டிலேருந்து தான் வருது ஷர்ட்டு. குவாலிட்டியாக இருக்குது. இது நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம். சரி, இங்கேருந்து ஒன்று வாங்கி போடுறது தானே. அப்போ தான் ஊருக்குள்ளே கொஞ்சம் பந்தா காட்ட முடியும். சரி, அப்படியே போகிறோம்.
மொபைல் பவுச்லாம் இருந்துச்சு. மொபைல் வாங்கினா இங்கே பவுச் நல்லா கம்மி ரேட்டில் இருந்துச்சு பவுச்சு. சரி பார்த்துட்டு மேங்கோன்னு ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் ஒன்லி ஃபார் லேடிஸ் தான் நினைக்கிறேன். அதனால் அதுக்குள்ளே இப்போதைக்கு போகல. சரி அப்படியே ஃபஸ்ட்டு வேறு கடைக்கு போகிறோம். அப்படியே சுற்றி பார்க்குறோம். நல்லா டைம் பாஸ் ஆகுது. இந்த மால் பக்கத்துலேயே ரூம் இருந்துச்சுன்னா இங்கே 24 ஹவர்ஸ் உட்காந்துடலாம் போல். டேக்ஸிக்கு 10 ரியால் தான் கேட்குறாங்க. அங்கேருந்து வர 15 ரியால் கேட்பான். நம்ம பேரம் பேசினா 10 ரியால் நடந்தே வந்துடலாம். அந்த ஒரு சோம்பேறி கொஞ்சம். நியூயார்க்குள்ளே போகிறோம். நியூயார்க் இதில் கடைக்குள்ளே அன்றைக்கி நான் வாக்கிங்லேயே தானே வந்தேன். சரி நீ டாக்ஸியில் வந்துட்டோம். சரி ஓகேவா போகலாம் சொல்லிட்டு நான் முன்னாடி போகிறேன். எங்கள் அண்ணன் அங்கோத்தம் நான் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி அதனால் டாக்ஸிலே வந்துட்டோம். ஸோ இங்கே ஷர்ட்டை பார்த்தோம். ஷர்ட் பாருங்கண்ணா ரேட்லாம் 39 ரூபா தான். நல்ல ஆஃபர் தான். அங்கே ஆஃபர் நல்லா இருந்துச்சு. இந்த கடையில் நியூயார்க்கு கடையில் நல்ல ஆஃபர். நல்லா 39, இது எடுத்தாலும் 39. இங்கே ஆஃபர் நல்லா இருந்துச்சு. ஷர்ட்லாம் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம இப்போதைக்கு ஊருக்கு போகிறதில்ல. ஊருக்கு போகும்போது எடுத்துப்போம். இப்போதைக்கு ரூமு விட்டால் ஆஃபீஸ் விட்டால் ரூமு நேரம் கடைக்கு வந்து போட்டு வரோம். சரி எது வேஸ்ட்டாக இப்போ அவங்க 2 பேரும் எக்ஸிட் ஆகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம ஒரு மேக்ஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ மேக்ஸ் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் சொல்லிட்டு உள்ள போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. 1-2க்கு ஆஃபர்ஸ் நல்லா போட்டு வச்சுக்கிறான். 1-2க்கு ஆஃபர்ஸ் இல்லை. இருந்தாலும் ஷர்ட்டை தேடுறோம். நம்ம எடுத்துட்டான்னு ஃப்ரெண்டும் பார்க்குறான். நல்லா குவாலிட்டின்னு தான் நம்ம ஊர் மாதிரியே தான் மேக்ஸ் வரும். அங்கே நம்ம பார்க்குறோம்ல லைட்டு வெயிட் ஷர்ட்டு 2000-3000 சொல்கிறோம் ஷர்ட்டு திக்னஸ். அதே மாதிரி தான் இங்கே வரும். அது சொல்லப்போனால் நான் ஒரு வாட்டி மேக்ஸில் வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் விற்றேன். லைட்டு வெயிட்டே இல்லை, பிஸ்கட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷர்ட்டை இங்கேயும் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு டிஷர்ட்டு 3 டிஷர்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மேக்ஸில் இந்த ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு அது நான் பேச வந்துட்டேன். நான் அப்படியே பேசிட்டேன். பழைய ஞாபகம் வந்துச்சு மேக்ஸ்குள்ளே வந்தோம். அதனால அதை விட்டோம் அப்படியே. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். வீடியோவில் வருவோம். பக்கத்தில் சென்டர் பாயிண்ட் ஒரு கடைக்குள்ளே போனோம். சரி அங்கே போய்ட்டு அப்படியே அதுவும் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ன ஷர்ட்டு கிட்டு என்ன மாட்டுதான்னு ஃப்ரெண்ட் போகிறேன். ஆனால் மேக்ஸில் 3 ஷர்ட்டு 50 ரூபாய்க்கு ஏற்றுக்குது. 50 ரூபா ஏற்றுல அதில் 10 ரூபா டிஸ்கவுண்ட் வர கொடுத்து 40 ரூபாய்க்கு வாங்கியாச்சு பாருங்கள். ஸோ அப்படியே வெளியே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே சென்டர் பாயிண்ட் டிஷர்ட் நிறுத்தி அவர் அங்கேயே உட்கார வச்சாச்சு. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வேறு கடையில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போடுறோம். இங்கே பார்த்தா பசங்க விளையாடுறதுக்கு சூப்பராக கேம் ஜோன் மாதிரி இங்கே ஒன்று இருந்துச்சு. இந்த டைன்ட்ரியா ஏதோ போட்டுருந்துச்சு. பசங்க நல்லா ஜாலியாக எல்லாம் 50 ஒரு ரியாலுக்கு எவ்வளோ ரேட் போல் ரேட்லாம் கேட்கல. ஆனால் பசங்க எப்படியோ இருக்கும். 50 ரியாலு 10 ரியால் 20 ரியால் என்ன இருக்கும். அந்த பாப்பா என்னை பார்க்குது. சவுதி பாப்பா. ஹாய் பாப்பா, நல்லா இருக்கியா கொய்ஸ்? அவர் விளாட போகிறாராம். உள்ளே விடணுமா? ஓகே. அப்போ ஜாலியாக பசங்க நல்லா ஹாப்பியாக விளாட்றவங்க உட்காந்து. ரொம்ப கூட்டம் வந்துச்சு. கூட்டம் ஏறியாச்சு. இந்த இடத்துல நான் என்ட்ரன்ஸில் தான் கூட்டம் இல்லைன்னு சொன்னேன். பட் உள்ளே மால்குள்ளே எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சு. பாப்பா இன்னும் உள்ளே போகல கேம் சுற்றிட்டு இருக்குது. குழந்தைங்க நல்லா என்ஜாய். எவ்வளோ ரொம்ப கேம்ஸ் ஜம்பிங் கேம்ஸ் இருக்குது. என்னென்னமோ கேம்ஸ் உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் போல. இங்கே இது அன்றைக்கே வேறு காட்டினோம் உங்கள்கிட்ட. சூப்பர். இதெல்லாம் எனக்கு விளாட ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா சின்ன வயசு ஞாபகம் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வருதா? விளாண்டுருப்போம்ல. அந்த வீடியோ கேமுக்குள்ளே போனாலே ஒரு தனி ஜாலி வந்துடும். ஆனால் இப்போ தான் அந்த கண்ணாடி அந்த என்ன கண்ணாடி அது விபிஎன் கண்ணாடி அந்த மாதிரி அட்வான்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம இருக்கும்போது எங்கே வந்துச்சு. சரி என்ன ஹோட்டல் சைட் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்போ அந்த ட்ரீ பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டன் ட்ரீ மாதிரி செம்மையாக இல்லை போயிடுச்சு. டக்குன்னு இந்த ட்ரீ போயிடுச்சு. சரி ஓகே அப்படியே இருந்துச்சு. அப்படியே கிளம்பி கீழ் நோக்கி போகிறோம். சரி கிளம்பி போகலாம், டைம் ஆகுது. ஓகே சரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கிளம்புறோம், வெளியே வந்துட்டோம். கமெண்ட் பண்ணுங்கள், குட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நாங்கள் வேறு இன்னொரு மால் ஆப்போசிட்டில் ஒரு மாலுக்கு அந்த மால் போகலாம் பிளான் பண்ணுறோம். ஓகே பாய். பேட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Pete Parag.